இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொடும்பாலூரில் இருக்கிற மூவர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இது தாங்க இதோட என்ட்ரன்ஸு. பெர் பர்சனுக்கு ₹25 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கோயிலுக்கும் தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழனுக்கும் சம்மந்தம் இருக்குது. அது என்னன்னு இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இந்த கோயிலில் மொத்தம் 3 கோபுரங்க. இது ஒரு கோபுரம். இதில் பார்த்திங்கன்னா உள்ள சிவலிங்கம் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற கோயில் பார்த்திங்கன்னா இதில் வந்து எம்டியாக தான் இருக்குது. சிவனுக்கு ரைட்டும் லெஃப்ட்டும் வந்து வேறு ஏதாவது சாமி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கோபுரம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை. இந்த இடத்துல தான் வந்து அந்த கோபுரம் இருந்திருக்கும் போல், 3வது கோபுரம். அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து மூவர் கோயில்னு சொல்லி பேர். ராஜராஜ சோழனுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன சம்மந்தம் தானே கேட்குறீங்க. ராஜராஜ சோழனோட ஒய்ஃப் வானதின்றவங்க ஊர் தான் இது. அதாவது ராஜராஜ சோழனோட மாமனாரோட ஊர். அவங்க ஆட்சி செஞ்சிட்ருக்கும் காலகட்டத்தில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. பொன்னியின் செல்வன்ற படத்தில் கூட இந்த கொடும்பாலூர்ன்ற பேரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.